Hi friends, welcome to Arun's Terrace Garden. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடியா, சூப்பரான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் டேங்க். இதே மாதிரி 2 வாட்டர் டேங்க் நம்ம வீட்டில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் மூலியமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் இல்லை, பட் ஓரளவுக்கு ஒரு பார்ஷியல் காங்கிரீட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து 1000 லிட்டர் வச்சுருக்கோம், இது 500 லிட்டர் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த வாட்டர் டேங்கை நார்மலாக காங்கிரீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இதுலேருந்து தண்ணி வலியுது, மழை பெய்யுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகுது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. இது வைக்கும் போது அடியில் கொஞ்சம் மணல் போட்டும் வைப்பாங்க. அது ஏன் போடுறாங்கன்னு தெரியல, பட் மட்டமாக இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டு வச்சிடுறாங்க. ஸோ இது வழியாக தண்ணி போகுதுன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள். இதை மாதிரி வெடிப்பு வந்துடுது. இந்த காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் இது வரைக்கும் வரல, பட் ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஒரு சூப்பரான கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே அப்படியே இந்த பக்கம் ஒரு செவுரு கட்டியிருக்கேன் பாருங்கள். இது நானே கட்டினது தான், நானே பூச்சி பூசினது. மேடு பெல்லமாக இருக்குது பாருங்கள், நானே பூசினது தான். பூசி சூப்பராக பெயிண்ட் அடிச்சிட்டோம். இதுக்குள்ளார என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பைப்பு தாங்க வச்சுருக்கோம். ஜிஐ பைப்பு வச்சுருக்கோம். இதுக்கும் அந்த பேரப்பெட் வாலுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஜிஐ பைப் வச்சுருக்கோம். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5. இந்த 5 ஜிஐ பைப்பை வச்சு தான் இந்த டேங்கை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த உருண்டு பைப்புங்க, அந்த சர்க்கிளாக இருக்கும்ல, அந்த பைப்பு தான் வச்சுருக்கோம். துருப்பிடிக்காத பைப்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். உள்ளே வச்சுருக்கோம். ஸோ ஒரு 5 பைப் வச்சாச்சு. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னா இதை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே இதாச்சு. ஏன்னா கம்பி மேலே வைக்கிறோம்ல, கம்பி மேலே வைக்கும் போது என்னதுன்னா வளைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணலான்ட்டு ரொம்ப நாள் யோசித்தேன். 1 வருஷம் கூட யோசித்தேன், ஐடியாவே வரல. சரி எதாவது ப்ளேவுட்டு இரும்பு மாதிரி எதாவது போடலாமான்னு யோசித்தேன், ஒன்றும் ஐடியாவே இல்லை. அப்புறமா பார்த்தா ட்ரைன் செல்லு தூக்கி போடுறா அப்படின்ட்டு ட்ரைன் செல்லை தூக்கி போட்டோம். ஜம்முன்னு உட்காந்துக்கிச்சிங்க. ஏன்னா ட்ரைன் செல் வந்து நிறைய பேர் கேட்பீங்க எவ்வளோ வெயிட்டு தாங்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ வெயிட் வேணால் தாங்குதுங்க பாருங்கள். நான் ஒரு டேங்கையே தூக்கி மேலே வச்சுருக்கேன். பிரமாதமாக தாங்குது. ஏன்னா அதோட லாஜிக் அப்படி, அது மாதிரி அவங்க தயாரிச்சிருக்காங்க. சும்மா உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். பட் ஆனால் இதே ஒரு வெயிட்டை தூக்கி நீங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போது ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டேங்க் எதுக்கு வச்சுருக்கோன்னா நம்ம மாடிக்கு ட்ரிப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த ட்ரிப்ரிகேஷன் பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ இதை பற்றி வீடியோ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதாங்க முதல் பைப்பு. இது முதல் பைப்பு. இப்போ சைடில் தெரியுது பாருங்கள். இது சைடில் 1 2 அப்படியே போனீங்கன்னா 5 பைப்பு, வரிசையில் 5 பைப்பு தெரியும். ஸோ இந்த 5 பைப்பு தான் நம்ம அங்கே வச்சுருக்குறோம். இந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த செவுத்துக்கு மேலே 5 பைப்பு தெரியுதான்னு தெரில. எதுக்கும் நான் கேமரா கொண்டு போய் காட்டுறேன். இங்கே ஒரு பில்லர் இருக்கும், சும்மா கட்டியிருப்பாங்க. அதுலேருந்து தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்மளே பூசினது தான். பூச்சி அந்தளவுக்கு இருக்காது, நானாகவே ட்ரை பண்ணி பூசினது. ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு ஷேப் இருக்குது, ஓகே தான் இல்லை, நம்மளே பூசினது தான். பூசிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பழசு, இதில் வெடிப்பு இருக்குது பாருங்கள். இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன்னா திரும்பி போச்சுன்னா இதாகிடுன்ட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெடிப்பு. ஸோ இப்போ நம்ம இது பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா வெயிட்லெஸ். இப்போ இவ்வளோ காங்கிரீட், இதோட ஜல்லி மண் அதுக்கப்புறம் சிமெண்ட்டு போட்டு கட்டியிருக்கோம். நிறையவே வெயிட் இருக்கும். அது நீங்கள் ஒரு ஆளாலும் தூக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருந்தால் தான் தூக்க முடியும். அப்போ எந்தளவுக்கு வெயிட் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டு நம்ம இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த வெயிட்டுங்க கிடையவே கிடையாது, சுத்தமாக ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ வெறும் பைப்பு தான் இருக்குது பாருங்கள். பைப்பு ட்ரைன் செல். இது ஒரு சூப்பரான கான்செப்ட்டு. வீடு கட்டுறவங்க அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு என்ன இல்லை டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த சிமெண்ட்டு போட்டு வச்சுருந்தா தான் நம்ம பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது இல்லை காற்றடிக்கும் போது இந்த டேங்க் கீழே விழாமல் இருக்கும் அப்படின்ட்டு இது ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஆனால் உள்ள லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம வாட்டர் டேங்க் எப்போதுமே தண்ணி இருந்துச்சுனாலே போதுங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கணும் எப்போதுமே. அப்படி ஃபுல்லாக இருந்தாலே அதில் உள்ள வெயிட்லேயே சாயாது. ஸோ அதேமாரி பண்ணியிருக்கோம். அதையும் மீறி உங்களுக்கு இல்லை அது கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த செவுத்து பக்கம் இருக்குல்ல, அந்த செவுத்து பக்கம் 2 பைப்பு, அதாவது பில்லர் மாதிரி இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். உங்கள் சைடில் இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்கொயர் பைப்பு தான் இருக்குது. ஆனால் ஸ்கொயர் பைப்பு போடக்கூடாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் பைப்பு போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் சப்போர்ட்டுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கம்பி மாரி வச்சு நம்ம கட்டிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இல்லை சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தமாரி வெல்டிங் பண்ணி வைக்கலாம்.
இப்போ இது எதுக்காக இதே மாதிரிலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்கள் வீட்லலாம் தண்ணி டேங்க் இருக்கும். இப்போ தண்ணி பத்தாம போகும். இப்போ கார்டன் வச்சுருப்போம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். ஸோ அந்த சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இதேமாரி எக்ஸ்ட்ரா டேங்க் வைக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தண்ணி வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அடியில் வந்து இந்த கரப்பான்பூச்சி, பூரா அதேமாரிலாம் தங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ இதேமாரி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி இருந்தாலும் காஞ்சி போயிடும். தண்ணி அடியில் இருக்காது. ஸோ இப்போ அடியில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். பைப்பு தான் வச்சுருக்கோம். ஜிஐ பைப்பு தான் வச்சுருக்கோம். ஒரு 5 பைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 500 லிட்டர் டேங்க் இல்ல ஒரு 1000 லிட்டர் டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த செட்டப் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த செட்டப் பண்ணுறதுக்கு உங்க பாராஃபிட் வால்வ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நம்ம ஈஸியா செட் பண்ணிக்கலாங்க. இது ஃபுல்லாவே நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்காக பயன்படுத்துறோம். இந்த செவுரு வந்து நானா கட்டினது தான். அதனால தான் இதே மாரி கொஞ்சம் ஷேப் இல்லாம இருக்கு. பட் ஓகே தான். இது ட்ரிப் இரிகேஷன் நான் சொன்ன மாரி ட்ரிப் இரிகேஷன் தான். உள்ள ஃபுல்லா வந்து தண்ணி லோட் பண்ணிருவோம். அதாவது அங்க ஒரு கேட் வால்வ் போட்டுட்டு இதுக்கு தண்ணி ஃபில் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் அந்த கேட் வால்வ் மூடிட்டு ட்ரிப் இரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்க உள்ள தண்ணி இருக்கும் பாருங்க. இப்போ மேலே ஒரு பைப் இருக்குல்ல, அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு உள்ள தண்ணி முக்கால்வாசி இருக்குது. ஏன்னா ட்ரிப் இரிகேஷன் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ கீழே வந்து பார்க்கலாம். அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஃப்ளோ வந்து இன்னொரு டேங்க், சின்ன டேங்க் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து தண்ணி கொட்டும். அது வழியாக தான் நம்மளுக்கு ட்ரிப் இரிகேஷனுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ட்ரிப் இரிகேஷனை பற்றி செப்பரேட்டாக கொடுக்குறேன். இப்போ அடிஷ்னலாக சில பேர் வீட்டில் இப்போ மாடிக்கு தண்ணி பத்தாதுல்ல, செடிக்கு தண்ணி பத்தாது. அதனால் இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை கட்டி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இது ட்ரையல் ரன் எடுக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்ன மாரி சும்மாவே வச்சுட்டேன். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஓட்டையே விழுந்துருச்சு. ஏன்னா வெறும் பைப்பில் தூக்கி வச்சோம் அப்படின்னா ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வெயிட்டு, அதனால் என்னாச்சு, அடியில் அப்படியே மடிஞ்சு போய் அப்படியே வீரல் விட்டு ஓட்டையே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எம்சில் போட்டு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு இப்போ இதை சூப்பராக நம்ம ட்ரைன் மேட்டில் தூக்கி வச்சிட்டோம். இது ட்ரைன் மேட் வந்து மக்கிலாம் போகாது. நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இது மேலே வந்து இப்போ வெயிட் வச்சாச்சு, மேலே வந்து அது நிழலாயிடுச்சு. ஸோ அந்த இடம் வந்து மக்கிலாம் போகாது, ஸ்ட்ராங்காகவே இருக்கும், உங்களுக்கு லைஃப் இருக்கும். அப்படியே உங்கள் லைஃப் 5 வருஷம் கழிச்சு போச்சுன்னா கூட தூக்கி போட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சும்மா தான் நம்ம வச்சுருக்கிறோம். இல்லை உங்களுக்கு சப்போர்ட் வேணுனாலும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பைப்பை கொடுத்து சப்போர்ட் செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ எல்லாருக்கும் இந்த ஐடியாவை சொல்லலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.